இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ரஷ்ய அதிபருடன் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் ஆலோசனை. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசியதாக தகவல். லெபனான் பேஜர் தாக்குதலை ஒப்புக்கொண்டது இஸ்ரேல். முதல் முறையாக உறுதி செய்தார் பிரதமர் நெத்தன்யாகு. இலங்கையில் முந்தைய அரசால் தமிழர்களிடமிருந்து பலவந்தமாக கையகப்படுத்தப்பட்ட நிலம் அவர்களிடமே ஒப்படைக்கப்படும் என அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கையில் வரும் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையடுத்து பல்வேறு மாநிலங்களில் அதிபர் திசநாயக்க தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலுக்கு 3 நாட்களே உள்ள நிலையில் தமிழர்கள் அதிகம் வாழும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இலங்கையில் அரசின் பல்வேறு அமைச்சகங்களால் அபகரிக்கப்பட்ட தமிழர்களின் நிலம் விரைவில் உரியவர்களிடமே மீண்டு வழங்கப்படும் என்று உறுதிமொழி வழங்கினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தமிழ் மக்கள் கரவொலி எழுப்பி திசநாயக்கவுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகள் தமிழ் பிரதிநிதிகளால் ஆளப்படுவதையும் வழி நடத்தப்படுவதையும் உறுதி செய்வோம் என்றும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க கூறினார். இலங்கையில் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழும் ஏராளமான தமிழர்களின் நிலம் இலங்கை அரசின் தொல்லியல் துறை, வனத்துறை உள்ளிட்ட அமைச்சகங்களால் பலவந்தமாக கையகப்படுத்தப்பட்டது. பொய் காரணங்களை கூறி அபகரிக்கப்பட்ட தங்களது நிலத்தை மீட்பதற்கு தமிழர்கள் கடினமாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் பறிக்கப்பட்ட நிலம் மீண்டும் தமிழர்களுக்கே வழங்கப்படும் என அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் உறுதிமொழி இலங்கை தமிழ் மக்களுக்கு பெரும் ஆறுதல் அளித்துள்ளது. சமயநல்லூர் அருகே பழங்குடியினர் சாதிச் சான்றிதழ் கேட்டு குழந்தைகளுடன் காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே